இப்போ வந்து நம்ம KGF 3 ட்ரெய்லர் சாரி சலார் இல்ல கிராஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணது வந்து டீசர் விட்டாங்க, இப்போ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. மாமா ஆயுதம் மாமா ட்ரெய்லர் பாகு பாகு சின்ன வயசுல உனக்கு ஒரு கதையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாரசீக சாம்ராஜ்யத்தோட சுல்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ரத்த கலவையா கிட்டதான் சொல்லுவான். மெக்கானிக் கிட்ட ஸ்பேனரு ரெஞ்சு இதெல்லாம் கொடுத்தா கைட்டுவான், கண்ணை கொடுத்தா என்னடா கைட்டுவான். ரொம்ப யூஸ் பண்றாங்கடா ஒரு படத்துலயும். சாரி அண்ணா, நானே பின்னாடி போயிடுறேன். ஒரு என்று கொள்ளும் சுல்தானுக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் கொண்டு வந்தான். தேவையில்லாத எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிருவான். Wait. I need a drink. சரக்கு இருக்கா? அவ்வளவுதானே? கையை அப்படியே அறுபட்டுடுச்சு. ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். எரியிற நெருப்பால இல்லன்னா அவனுங்க ரத்தத்தால. அவன் பேரு ஞாபகம் இருக்கு மாமா? மலையாளம் தமிழ் இவனோட கதையை மாத்திருக்கு. கதையை மாத்திரம் நண்பர்கள் பரம விரோதியா மாறினதுனால ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. சலாரோட ட்ரெய்லர் வந்து உண்மையிலே குவாலிட்டியில் வந்து இந்த கன்னட ஃபிலிம் வந்து அடிச்சுக்க முடியாது. ஏன்னா இப்போ ரொம்ப குவாலிட்டி ஒரு எப்படி தெரியுமா பண்ணானுங்க, நம்ம எவ்வளோ நாளாக அதை பற்றி பேச வைக்காம திடீர்னு ஒரு ஒரு செம்ம லெவலில் போயிட்டானுங்க. கண்டாராவும் சரி, இப்போ அது வேற ஏதோ ஒரு ஸ்டோரி கொண்டு வந்து அந்த கண்டாரா ஃபிலிமை திருப்பி இதே இந்த ஹோம்போலேவா அவங்க தான் பண்ணுறாங்க. அடுத்து KGF 3 வரப்போகுது, அப்புறம் இந்த சலார் வரப்போகுது, சலார் பார்ட் 2 வரப்போகுது. அப்படியே லைன் பை லைன் பார்த்தா ஒரு ஹை குவாலிட்டியில் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ட்ரெய்லரும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எல்லாமே என்னன்னா KGF-ஓட அந்த ஃபீல் தான் வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அவங்க சொல்லிட்டதுனால நம்மளுக்கு அதே ஃபீல் வருது. ஆமாம், இருந்தாலும் அந்த இன்னொன்று கூட வந்தது பகீரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக பிரசாந்த் நீலில் அவரோட டைரக்ஷன்லையா யாருதுன்னு தெரில, பட் ஒரு ட்ரெய்லர் வந்தது. அதே குவாலிட்டி அதே மாதிரி தான் இருந்தது சேமாக. ஆனால் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாகவே கொண்டு போகிறாங்க. பட் நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா எல்லாமே ஒரே படம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. தனித்தனி ஸ்டோரியா இல்லை ஒரே ஸ்டோரியா அப்படின்னு இல்லாமல். பட் சலாரும் KGF 3யும் ஒரே ஸ்டோரி தான், அது மட்டும் பார்த்தா தெரியுது. அதில் யாரோ ஒரு யாஷ் மாதிரி வந்துட்டு போனாங்க, பட் அது யாஷா இல்லை யாருன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். சலாம் ராக்கி பாய் நடுவில் வந்து என்ட்ரி கொடுப்பார். கிராஸ் ஓவர் இருக்க தான் செய்யுது. December 22 படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம மறக்காமல் போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு ரிவ்யூ போடுவோம். அதனால் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் வரட்டா.